முடியாதுல்ல. இந்த ஒரு ரியாக்ஷனு, ஸ்மைலு எதுவுமே இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. முதல்ல ஸ்கூலில் கட் அடிச்சு ஷாஜகான் படம் போடணும், அதே லெவலில் இன்றைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எப்படி இது கெட்டு போன கேசரி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தற்குறின்னு சொன்னவங்க எல்லாம் நாங்கள் கேள்விக்குறி ஆக்கிட்டோம். அழுதுட்டோம் தேட்டரில். லாஸ்ட் எண்டிங்லேருந்து இன்னும் வரைக்கும் கஷ்டமாக பார்க்க முடியாதுல்ல. இந்த ஒரு ரியாக்ஷனு, ஸ்மைலு எதுவுமே இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கில் வந்துட்டார், அதில் தான் ட்ரை பண்ணணும். என்னதான் படம் இருந்தாலும் எங்கள் தளபதி படம் மட்டும் அது என்றைக்குமே இதுவாக ரொம்ப பிடிக்கும். அவர் சின்னதுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தேன், அவரை பார்த்தா நாங்கள் வளர்ந்தோம். பெண்கள் பாதுகாப்புன்றது அவர் சொல்கிறாருல்ல, அவரை பார்த்து நாங்கள் அதிகமாக ரொம்ப எனர்ஜியாக வந்தது அவரை பார்த்து தான். நாங்களாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, படம் என்னன்னே எனக்கு தெரியாது, அவரை பார்த்து தான் நான் தளபதி படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். படம்னாலே அவரை பார்த்தா எங்களுக்கு தெரியும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பண்ணுவார், இப்போ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு, இன்னமும் பண்ணுவார். லென்த்து பார்த்தீங்கன்னா அது முடியாதுல்ல, லாஸ்ட்டு படம் இருந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். அதுக்கண்டு பார்க்காம இருக்க முடியுமா? அது எங்கள் அண்ணன் படம் 3 மணி நேரம் 6 மணி நேரமெல்லாம் நாங்கள் பார்ப்போம் உட்காந்துச்சு. எங்களுக்கு அந்த சந்தோஷம் போதும். செம்மையாக இருந்தது. வா 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 இந்த படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. எப்படி முதல்ல நான் முதல்ல ஸ்கூலில் கட் அடிச்சு ஷாஜகான் படம் போடணும், அதே லெவலில் இன்றைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். வேறு லெவல். படத்தில் ஒவ்வொரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. கதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதனால் இப்படி ஆனார், எதனால் போலீஸ் ஆனாருன்றது அவ்வளோ அழுத்தமாகவும், அந்த கதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் கூட ஸ்க்ரீன் பிளேல விட்டு வெளியே போகல. வெரி வெரி கண்டென்ட்டாக கதை இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பாட்டுக்கு வர்றது, இந்த கதையில் பைஜு அவங்க சீன்ஸ்லாம் ஒரு எல்லாமே ஒரு கதைக்கு தேவைப்படுறது தான் இருக்குது. எல்லா ஆக்ஷன் சீனுமே சூப்பர். எந்த ஒரு சீன், எந்த ஒரு சாங்ஸ், எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அது யூஷுவல் நம்ம ஆள் எப்பயும் போல் 20 வயசு மாதிரி சின்ன பையனை அவ்வளோ க்யூட்டாக அழகாக நடிச்சிருக்காரு. வெரி நைஸ். படத்தை எல்லோரும் பாருங்கள், சம்பவம் பண்ணியிருக்காரு, பாருங்கள் ஷுவர். படம் லென்த்துன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஆக்ஷன் சீனும் உள்ளே வந்தனால தானே நம்மளுக்கு அந்த ரத்த பூஸ்பம் வரும், அதுக்காக தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் இது தேவை தான். எதுக்காக அவன் சண்டை போடுறான், எதுக்காக இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவனோட சுற்றி அந்த நடக்கிற விஷயங்கள்னால அவனை மாற்றப்பட்டிருக்கு. அவன் எதனால் மக்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ண வந்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சால் தானே வரும். எதனால் அவனோட எதிரிகளாக இவங்க ஆனாங்க அப்படின்றது நண்பனாக தானே இருக்கான் ஃபஸ்ட்டு, அது மாறினான்றதெல்லாம் இருக்குது அந்த கதையில். எதனால் கொடுத்துருக்கான்னு எனக்கே தெரியல ஏ சர்டிஃபிகேட்டு. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது ஒரு சீன் அந்த படத்தில் இல்லை. பட் எதனால் கொடுத்துருக்கான்னு தெரியல. வன்முறைன்றலாம் இல்லை, மக்கள் நல்லது பண்ண வரவனுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். கெட்டு போன சார் வேணாம், படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், அப்புறம் கை பேசிடும். நோ 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 சார். உங்களுக்கு கதை, ஒரு படத்தில் ஒரு கதை இருக்குது, ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான இது இருக்குது. எப்படி இது கெட்டு போன கேசரி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. படத்தில் ஒவ்வொரு சீனுமே நான் பார்த்த வரைக்கும் ஒரு சீன் கூட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு சம்மந்தம் ஸ்க்ரீன் இல்லை. லென்த்தாக இருக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன்னா இவ்வளோ பேர் அடிக்கிறான்னா அவன் என்னோட பலசாலி, அவன் என்ன எப்படி இருக்கு, அவன் சிந்தனை எப்படி இருக்குது, அவனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் இந்த படத்தை திருப்பி சொல்ல வைக்குது. அவன் வெற்றி கொண்டான்ற ஒரு போலீஸ் எதனால் மாறப்பட்டிருக்குன்னு கதைக்கு உண்டான கருவை தான் அவர் கொடுத்துருக்காரு. அது கெட்டு போன கேசரியான்றது அவன் வீட்டுக்கு அவன் சாப்பிட்ட பொருளாக இருக்கும். இந்த படம் அப்படி கிடையாது. தற்குறின்னு சொன்னவங்க எல்லாம் நாங்கள் கேள்விக்குறி ஆக்கிட்டோம். திரும்ப எங்களை தற்குறின்னு சொன்னலாம். நாட்டில் பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்களோட தலைவரோட படத்தையும் பார்க்குறதுக்கும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த படமே எங்களுக்கு ஏன் சந்தோஷம் தருதுன்னா, இது பிரச்சனை தாண்டி தானே வந்திருக்கு, அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண வேணாமா? நாங்கள் பொங்கல் அப்போ எவ்வளோ அழுதுருப்போம், எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ தேட்டர் அப்படி காலியாக இருந்துச்சு, கட் அவுட் மட்டும் இருந்ததுன்னு அப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், வெற்றியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்குன்னு மற்ற பிரச்சனையை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் இல்லை, சப்போர்ட் பண்ணாமல் இல்லை. நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். இந்த பிரச்சனை கிடைச்சதோடு அதிகமாக நல்ல தீர்வு கிடைக்கும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஐயோ, டைட்டில் கார்டை பற்றி வேர்ட்ஸ் சொல்லணும்னா சொன்னார் தெரியுமா, சி ஜோசப் விஜயனும் நான் சொன்னார் பார்த்தீங்களா? அதை விட இதை பார்க்குறது, நம்ம படிக்கிறது, இந்த பிளட்டில் ஒரு நரம்பு ஓடும், இன்ஜெக்ஷன் போட்டான்றாங்க, அந்த மாதிரி இருந்தது. பூஸ் பம் சீன்
மறக்கவே முடியாது. எங்கள் ஆளை நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டோம். அவர் மக்களையும் நீங்கள் எங்களுக்கு நிக்கி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக பார்த்துருக்காரு. இனிமேவும் பார்ப்பாரு. நான் ஆணையிட்டால் அப்படின்ற அந்த சாங்லலாம் வேற லெவல் எங்கள் ஆள். உங்களுக்கு வந்திருந்தா நார்மலாக வந்திருக்கோம், இப்போ வந்திருக்கு. அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றாதான் ஒரு தாய்க்கு அந்த ஒரு வேல்யூன்ற மாதிரி இந்த படத்தை எங்களுக்கு காட்டாமல் இப்படி பொங்கல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்க வச்சது எதுக்குன்னு இப்போ புரியுது. இந்த எலெக்ஷனில் இந்த 5 சீட்டுக்காக கஷ்டப்பட்டார், கூட்டணி நின்றார்ல. இந்த படம் மட்டும் வந்து வச்சுக்கேன் 200 சீட் அடிச்சிருப்பார். அந்த 5 கூட்டணி அந்த 5 கூட தேவைப்பட்டிருக்காது, வேறு லெவலில் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க முடக்கியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் கவலைப்படாதீங்க தலைவரே, அடுத்த தடவை இந்த படத்தை நாங்கள் டிவியில் OTTயில் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறோம். 200 சீட் அடிச்சிடலாம். 6 மாசத்துல தளபதி ஆட்சிக்கு வந்து சினிமாவுக்கு வந்துருவாருன்னு பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கள் ஆள் எதில் இருக்காரோ அதில் தான் வெற்றியோட என்ன சொல்கிறது வாகை சூடி அழகாக உட்காந்துருக்காரு. அதில் தான் அவர் தனிச்சையாக செயல்பட்டு தனிச்சையாக மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. சூப்பராக வருவார். இந்த விஷயத்துக்குலாம் அவர் வரலன்ட்டு போனவரை பிடிச்சி நீங்கள் திரும்ப வருவார்லாம் நினைக்கிறது உங்கள் கற்பனை. எங்கள் தலைவர் போன பாதை வேற ஆயிடுச்சு. அதை நோக்கி அடுத்த பாதைக்கு போயிட்டே இருப்பார். அதுக்கு நாங்கள் நகர்வு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் அவரை. உண்மையாக நல்லா இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாகவே நான் இப்போ ஒரு 9 மணிக்கு என் பையனை ஒரு கிளாஸ் வேண்டாம்ப்பா ஆன்லைனில் படிப்பான்னு சொன்னேன். ஆனால் இப்போது என் பையனை நீ வாப்பா நானே கூப்பிட்டு வரேன். 9 o'clock ஆனாலும் வெயிட் பண்ணி நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு உட்காந்து கூட்டிகிட்டு வரேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சீரியஸ்லி நான் ஆன்லைனில் படிப்பா வேணாப்பா வெளியே போக வேணாம் நம்ம வீட்டிலேருந்து படிக்கலான்னு சொன்னேன் நான். இப்போ ஆன்லைன்லாம் வேணாப்பா குரூப் ஸ்டடி பண்ணு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஆல்வேஸ் சி ஜோசப் விஜய்னும் நான். எங்கள் விஜய் தான் காரணம். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, தேங்க்யூ விஜய் சார், தேங்க்யூ விஜய் சார். தமிழ்நாடே ஆடும். ஓகே, தேங்க்யூ.